ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சனலான ஒரு சேலஞ்சை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி செப்டம்பர் 9 வந்தாச்சு. நாளைக்கு தான் செப்டம்பர் 9. செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸாம். நான் திருப்பி ஜனவரி குரூப் 1க்கு ப்ரிப்பேர் ஆகணும். அது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் நான் அதை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கிட்டேயாச்சும் படித்தாகணும். இவ்வளோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. எனக்கே மைண்டே ஒரு ஓரத்தில் டவுட் ஆரம்பிச்சிருச்சு. சரி, மே தான் போல அப்படிங்கிற அளவுக்கு. இருந்தாலும் நம்மளால் இன்னும் எந்த அளவுக்கு போராட முடியுது, எந்த அளவுக்கு நம்மளால் மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தே ஆகணும். அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. ஸோ நாளைக்கு செப்டம்பர் 9 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இருந்தாலும் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஃபேமிலி, என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் சமாளித்து தான் படிக்கணும். நம்ம பாட்டு படிக்கலாம் நினச்சி உட்காந்து படிக்க ஆரம்பிக்க முடியாது. சிஏ இன்ட்ரா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரிலன்னா இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் தெரியல. இது நிஜமாலுமே எனக்கு சிரமமாக தான் இருக்க போகுது. என்று அதை உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு உண்மையாக சொன்னால் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. என்னால் பண்ண முடியுமா இன்னும் டவுட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். ஏன்னா கடவுளை நம்பிக்கைலாம் இல்லை, கடவுளை வேண்டிக்கிறதுக்கு. ஸோ பார்ப்போம்.